அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் சங்கீதம் 102. இது கொஞ்சம் ஒரு நீண்ட சங்கீதம் என்ற பொழுதிலும் இதை இன்று நாங்கள் படித்து முடிக்க முயற்சி எடுக்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் திரையில் உங்களுக்கு பவர் பாயிண்ட் மூலமாக இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த சங்கீதத்துக்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு மாபெரும் துயர நேரத்தில் ஏறெடுக்கப்பட்ட உருக்கமான ஜெபம். இது எங்கள் எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சங்கீதம். ஏனென்றால் எங்கள் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட மாபெரும் துயர நேரங்கள் ஏற்படும். எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஏதோ ஒரு நாளில் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும், துக்கம் கவலை ஏற்படும், கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல போனால் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த சங்கீதத்தில் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்த வேண்டிய வசனம் 16ஆம் வசனம். அந்த வசனத்தை நாங்கள் உங்களுக்கு திரையில் போட்டிருக்கிறோம். 16ஆம் வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த சத்தியத்தின்படிதான், அடிப்படையில் தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் அலட்சியம் செய்ய மாட்டார். எங்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். அந்த நிச்சயத்தோடு நாங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாக எங்களை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாகத்தான் மாற்றங்கள் ஏற்படும். அரசியல் மூலமாக மாற்றங்கள் ஏற்படாது. ஜெபத்தின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமுதாய வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தேசிய வாழ்க்கையாக இருக்கலாம். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய கரம் எங்கள் சார்பில் மிக வல்லமையாக செயல்பட்டு அதிசயமான காரியங்களை செய்ய காத்திருக்கின்றது. நாங்கள் உங்களுக்கு ஒரு படத்தை போட்டிருக்கிறோம். இது ஆங்கிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், A Prayer of the Afflicted. ஆங்கிலத்தில் இதற்கு தலைப்பு கொடுக்க போனால் அதுதான் தலைப்பாக அமையும். நாங்கள் இந்த சங்கீதத்தை 3ஆக பிரித்து படிக்க போகிறோம். 3 பெட்டிகளை பார்க்க போகிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகும் குறிப்பு, இங்கே தான் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இந்த சங்கீதத்தின் பின்னணி என்ன? பின்னணி இதுதான் பின்னணி. எருசலேம் பாழாக்கப்பட்டு, தேவாலயம் எரிக்கப்பட்டு, தேவ மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். பாபிலோன் தேசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் கைதிகளாக. இதுதான் பின்னணி. இந்த மக்கள் மிகவும் நேசித்த எருசலேம் பட்டணம் பாழாக்கப்பட்டு, அவர்கள் மிகவும் நேசித்த கௌரவித்த தேவாலயம் எரிக்கப்பட்டு, இந்த பட்டணத்தில் வாழ்ந்த தேவ மக்கள் மிகவும் நிந்தைகளை எதிர்பார்த்து அவர்கள் இறுதியாக நாடு கடத்தப்பட்டார்கள். நாடு கடத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன், இவருடைய பெயர் எங்களுக்கு தெரியாது. இவர் சமுதாயத்தில் ஒரு தலைவராக இருந்திருக்கலாம், எங்களுக்கு ஷுவரா சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஒரு தேவ மனிதன் என்பதை நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த சங்கீதத்தின் பாஷையின்படி. இந்த தேவ மனிதன் பாபிலோனில் இருந்த பொழுதிலும் அவருடைய முழு சிந்தனை, கவனம் எல்லாம் எருசலேம் மேல்தான் இருந்தது. எருசலேமுக்கு இன்னும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது, சியோன்.
எருசலேம் என்று சொன்னாலும் சியோன் என்று சொன்னாலும் ரெண்டும் உண்டு. அவர் தான் நேசித்த எருசலேமை சிந்தனை செய்து அதை மையமாக வைத்து அவர் செய்த ஏறெடுத்த ஜெபம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் he was terribly homesick for Jerusalem. நாங்கள் திரும்பவும் எருசலேமை பார்ப்போமா என்ற விதத்தில் அவர் மிகவும் கவலையில் இருந்த நேரத்தில் செய்யப்பட்ட ஜெபம். எங்கள் வாழ்க்கையிலும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்படும். யாரும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது இந்த சங்கீதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் முதலாம் முக்கிய குறிப்பு ஆனா என்று போட்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு தேவ மனிதனின் வேதனை. இவருடைய வேதனை தம்முடைய சொந்த மொழியில் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பாவிக்கப்பட்டு, இதை மிக தெளிவாக உங்களுடைய வேதத்தில் நீங்கள் அவதானிக்கலாம். இந்த முதல் பெட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 10 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த தேவ மனிதனை குறித்து. முதலாவதாக சொல்லப்பட்டுள்ள காரியம் 2ஆம் வசனத்தில், என் ஆபத்து நான். என் ஆபத்து நான். ஏற்கனவே அந்த ஆபத்து நாள் நிறைவேற்றப்பட்டது, அவர்கள் நாடு கடத்தப்படும் பொழுது. ஆனால் பாபிலோனில் வாழும் பொழுதும் அவருக்கு ஆபத்து நாட்கள் வந்தது. எருசலேமில் நடைபெற்ற அந்த ஆபத்து நாளை அவரால் மறக்கவே முடியவில்லை. என் ஆபத்து நான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கும் எனக்கும் ஆபத்து நாட்கள் வரும். திடீரென்று ஒரு பயங்கர வியாதி, புற்றுநோய் வந்து விட்டது, அதுவும் 4th ஸ்டேஜ், 4ஆம் கட்டத்தில் இருக்கின்றது என்ற செய்தியை நீங்கள் கேட்டால் அது ஒரு ஆபத்து நாள். இல்லாவிட்டால் யாராவது விபத்தில் அகப்பட்டு பெரும் காயம் அடைந்திருந்தால் அது ஆபத்து நாள். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது திடீரென்று மரித்து விட்டால் அது ஆபத்து நாள். திடீரென்று நீங்கள் உங்கள் தொழிலை இழந்து விட்டால் அது ஒரு ஆபத்து நாள். அந்த விதத்தில் நாங்கள் எங்கள் ஆபத்து நாட்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இரண்டாவதாக, இந்த தேவ மனிதனின் வேதனையை நாங்கள் விவரிக்கும் பொழுது என் நாட்கள் என்று சொல்றார். என் நாட்கள் 3 முறை இந்த சங்கீதத்தில் என் நாட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் நாட்களை எண்ணும் பழக்கத்தில் இருந்தார். வருஷங்களை அல்ல, நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார். சங்கீதம் 90 படி அது ஒரு நல்ல காரியம். எங்கள் நாட்களை எண்ணுவது, வருஷங்களை அல்ல, எங்கள் நாட்களை. 3ஆம் வசனத்தில் நாட்களை பற்றி என்ன சொல்றார்? புகையை போல் மறைந்து இல்லாமற் போவது. புகையை நீங்கள் அவதானித்தால் ஒரு சில நிமிடங்களுக்கு அந்த புகையை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் நேரம் போக போக அந்த புகை முற்றாக இல்லாமல் போகும். புகை என்ற அந்த வரைபடத்தை வைத்து தன் நாட்களை விவரிக்கிறார். அந்த புகை எவ்வளவு சீக்கிரமாக இல்லாமற் போகிறதோ அதே போல் தன்னுடைய வாழ்க்கையும் மிக வேகமாக கடந்து செல்கிறது என்று சொல்றார். அது எங்கள் எல்லாருக்கும் உண்மை. எங்கள் எல்லாருக்கும் உண்மை. எங்கள் நாட்கள் மிக வேகமாக, மின்னல் வேகத்தில் கடந்து செல்கிறது. இரண்டாவதாக 11ஆம் வசனத்தில் சொல்றார், சாயங்காலத்தில் நிழல்கள் நீண்டதாக காணப்பட்டு அதுவும் வெகு சீக்கிரத்தில் மறைந்து போகும்.
பகல் நேரத்தில் காணப்படும் நிழல்கள் நீடித்திருக்கும். சாயந்திர நேரத்தில், அந்த தினம் முடிவடையும் நேரத்தில் நிழல்கள் நீடிக்க ஆரம்பித்து வெகு சீக்கிரத்தில் மறைந்து போகும். இதைத்தான் முதலாம் நாளாகத்திலும் செய்யப்பட்ட ஒரு ஜெபத்தில் இதே வரைபடம் பாவிக்கப்படுகிறது. பூமியில் எமது நாட்கள் எதிர்பார்ப்பு அற்ற நிழலை போன்றவை. இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து நாங்கள் அறிவூட்டப்பட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியம். சில சமயங்களில் நாங்கள் முட்டாள்தனமாக நினைக்கிறோம், நாங்கள் நீடித்த நாட்களாக வாழப்போகிறோம் என்று. அந்த உறுதி எங்கள் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அந்த உறுதி எங்கள் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அது இரண்டாம் காரியம், தன் நாட்களை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது. மூன்றாவதாக அவர் சொல்றார், புல்லை போல் உலர்ந்து போகிறேன். புல் காலையில் செழிப்பாக காணப்படும், ஆனால் சூரிய வெப்பத்தின் கீழ் என்ன நடக்கும்? அந்த புல் சாயந்திர நேரத்திற்குள் உலர்ந்து போகிறது. அதனால் இந்த தேவ மனிதன் சொல்றார், ஒரு சில நேரத்துக்கு மாத்திரம் என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்கும், அதற்கு பிறகு வெகு விரைவில் புல்லை போல் உலர்ந்து போகிறேன். ஏசாயா 40:70 இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். நாங்கள் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் பொழுது பாவிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். கர்த்தரின் ஆவி எங்கள் மேல் ஊதும்போது ஒரு நொடியில் நாங்கள் புல்லை போல் உலர்ந்து போகிறோம். எங்களுடைய செழிப்பை எல்லாம் இழந்து, பெலன் சக்தியை எல்லாம் இழந்து, ஒரு வாடிய நிலையில், பெலனற்ற நிலையில் தள்ளப்படுகிறோம். என் நாட்கள். இப்ப இந்த தேவ மனிதன் தன் வேதனையை தொடர்ந்து விவரிக்கும் பொழுது அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். திரும்பவும் என் நாட்களை குறித்து சொல்கிறார். 23ஆம் வசனத்தில் என் நாட்களை குறுக பண்ணினார். யார்? ஆண்டவர். எனக்கு ஒரு நீண்ட ஆயுள் காலத்தை கொடுக்காமல் என் நாட்கள் என்னுடைய நடு வயதிலேயே முடிவடைய போகிறது. அதை இன்னும் ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்ல போகிறார். ஆண்டவர் என் நாட்களை குறுக பண்ணினார். இது எங்களுக்கு ஒரு விதத்தில் பார்க்க போனால் ஒரு நடுக்கத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைய நாள் கடந்து சென்றால் இந்த நாள் திரும்ப வராது, திரும்ப வரவே வராது. அதையும் நாங்கள் எவ்வளவு எளிதில் மறந்து விடுகிறோம். மூன்றாவதாக இந்த தேவ மனிதன் தன்னை குறித்து, தன் வேதனையை குறித்து எடுத்து சொல்லும் பொழுது தன் எலும்புகளை குறித்து பேசப் போகிறார். 3ஆம் வசனத்தில் என் எலும்புகள், பெலனுள்ள எலும்புகள் எரிக்கப்படுவதை போல் உணர்ந்தேன். எங்கள் சரீரத்திற்கு பெலனை கொடுப்பது எங்களுடைய எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு பலவீனம் அடைந்தால் எங்களுக்கு உயிர் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இந்த பெலனுள்ள எலும்புகள், எனக்குள் இருக்கும் பெலனுள்ள எலும்புகள் எல்லாம் எரிக்கப்படுவதை போல் உணர்ந்தேன். வேத நிபுணர்கள் கூறுகிறார்கள், இந்த தேவ மனிதனுக்கு ஒரு கடும் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கடும் காய்ச்சலின் மத்தியில் அவருடைய உணர்வுகள். நான்காவதாக இந்த தேவ மனிதனின் வேதனை என் இருதயம் என்று சொல்றார். 4ஆம் வசனத்தில் என் இருதயம்.
புல் சூரிய வெப்பத்தினால் உலர்ந்து போவதைப் போல் என் இருதயம் உலர்ந்து போயிற்று. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய இருதயம் சரியாக செயல்படாவிட்டால் அது எங்களுடைய முழு சரீரத்தையும் பாதிக்கும், எங்களுடைய ஜீவ நாட்களையும் பாதிக்கும். தேவ மனிதன் சொல்றார், என்னுடைய இருதயத்தில் இருக்கும் ஜீவ சாறுகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. அந்த காலத்தில் அவங்களுக்கு பெரிய மருத்துவ அறிவு இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வைத்துத்தான் அநேக காரியங்களை எடுத்து சொல்வார்கள். அதன் அடிப்படையில் அவர் சொல்றார், என் இருதயத்தில் இருக்கும் ஜீவசாறுகள் எல்லாம் உலர்ந்து போய் நான் வெகு சீக்கிரத்தில் மரணம் அடைய போகிறேன் என்று இந்த தேவ மனிதன் சொல்றார். ஐந்தாவதாக இந்த தேவ மனிதன் தன்னுடைய போஜனத்தை பற்றி எடுத்து சொல்ல போகிறார். அவருடைய சாப்பாடு. பசி இன்மை. உணவை பார்த்தாலே எனக்கு ஒரு அருவருப்பு ஏற்படுகிறது. அது எவ்வளவு உண்மை. நாங்கள் வியாதிப்பட்ட நிலைமையில் காணப்படும் பொழுது, இந்த கேன்சர் போன்ற வியாதிகள் வந்து கீமோ எல்லாம் கொடுக்கும் பொழுது உணவை பார்க்கவே முடியாது. ஒரு வாந்தி எடுக்கும் ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இந்த 5 காரியங்களை வைத்தும் நாங்கள் தேவ மனிதனை குறித்து இந்த 2 காரியங்களை திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஒரு பக்கத்தில் ஆழ்ந்த துயரம், மற்ற பக்கத்தில் கடும் வியாதி. அந்த 2ஐயும் ஒன்று சேர்த்தால் விபரிக்கப்பட முடியாத வேதனைகள். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் மன அழுத்தத்திற்குள் தள்ளப்படுகிறோம். எங்களுடைய முழு சரீரத்தையும் அது பாதிக்கும். எங்களுடைய நித்திரையை பாதிக்கும். நாங்கள் உணவு உட்கொள்வது பாதிக்கப்படும். அதே சமயத்தில் இந்த தேவ மனிதனுக்கு ஏதோ ஒரு கடும் வியாதி. அருமையானவர்களே, இன்று சில சபைகள்ல போதனை செய்வார்கள், ஆண்டவர் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்தோடு வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று. அது வேதத்திற்கு முற்றிலும் முரண்பாடான கருத்து. தேவ மனிதர்களை நீங்கள் படித்து பார்த்தால் வேதத்திலும் சரித்திரத்திலும் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் சரீரத்தில் வியாதியோடு. ஸ்பர்ஜன் என்ற தலை சிறந்த பிரபல போதகர் எவ்வளோ வருஷ காலமாக டிப்ரெஷனோடு வாழ்ந்தார். அதோடு தான் அவர் வல்லமையான உபதேசங்களை கொடுத்தார். எவ்வளவோ ஜெபித்தும் அந்த டிப்ரெஷன் நீங்கவில்லை. அதையெல்லாம் நாங்கள் மறக்கக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் உபதேசத்தை உருவாக்க வேண்டும். இவன் சொன்னான் அவன் சொன்னான் என்று அதன் அடிப்படையில் உங்கள் உபதேசத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது. வேதத்தின் அடிப்படையில். ஒரு பக்கத்தில் ஆழ்ந்த துயரம், எருசலேமை இழந்து விட்டோமே, தேவாலயத்தை இழந்து விட்டோமே, எங்கள் நாட்டை இழந்து விட்டோமே, ஆழ்ந்த துயரம். குடும்பத்தில் உள்ளவர்கள் கொல்லப்பட்டார்களே. மற்ற பக்கத்தில் பாபிலோனில் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கடும் வியாதி ஏற்பட்டு அதையும் இந்த சங்கீதத்தில் எங்களுக்கு விவரிக்கலாம். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 6வது, இந்த தேவ மனிதன் தன்னை குறித்து எடுத்து சொல்லும் பொழுது என் பெருமூச்சு என்று சொல்றார். அவருடைய பெரும் மூச்சு, பிரீதிங், ஹிஸ் பிரீதிங், மூச்சு எடுப்பது. உரத்த சத்தத்தோடு அவர் மூச்சு எடுக்கிறார். உரத்த சத்தத்தோடு. அப்ப இவையெல்லாம் எதை எடுத்து காண்பிக்கின்றது? அவருடைய சரீரம் பெரிய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. மனது மாத்திரமல்ல, உணர்ச்சிகள் மாத்திரமல்ல, சரீரமும் பெரிய விதத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர் இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால், நான் எலும்பும் தோலும் ஆனேன். வெயிட் லாஸ், சரீர எடை குறைவடைவது திடீரென்று.
எங்களுக்கு தெரியும், இன்று உங்களுடைய சரீர எடை திடீரென்று குறைவுபட்டால் வைத்தியர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அதனால்தான் இப்படி திடீரென்று உங்களுடைய உடல் நிறை குறைந்திருக்குது என்று சொல்வார்கள். யோபும் இதை அனுபவித்தார். யோபு 19:20 மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில், தோலும் எலும்புகளுமே தவிர என்னில் ஒன்றுமே இல்லை. அப்படி யோபு பாடுபட்டார். சரீரம் அவ்வளவாக பாதிக்கப்பட்டது. அதெல்லாம் நாங்கள் மறந்துவிட முடியாது. யோபு எல்லாம் ஒரு தேவ மனிதர். அதே யோபு 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இவ்விதமாக கூறுகிறார், என் தோல் கருத்து உரிகிறது. இன்றைய மருத்துவ விதத்தில் சொல்லப்படும் பாவிக்கப்படும் வார்த்தைகள். என் தோல் கருத்து நிறத்தை இழந்து உரிகிறது, என் உடல் காய்ச்சலால் எரிகிறது. யோபுக்கு என்ன வியாதி வந்ததோ அதற்கு ஒப்பான ஒரு வியாதி இந்த தேவ மனிதனுக்கும் வந்திருக்கின்றது. எவ்வளவு தெளிவாக விபரமாக அதை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். இப்ப 7ஆவதாக இந்த தேவ மனிதன் தன் சத்துருக்களை குறித்து எடுத்து சொல்ல போறார். என் சத்துருக்கள், 8ஆம் வசனம். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். இதை நாங்கள் 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, பாபிலோனியர்கள் எதிரிகளாக செயல்பட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் தன்னுடைய சொந்த ஜனத்திலேயே சிலர் அவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்திருக்கலாம். அதை 2 விதத்தில் பார்க்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் 3 காரியங்களை அவதானிக்க வேண்டும். சத்துருக்களை குறித்து சொல்லப்பட்ட 3 காரியங்கள். நாள்தோறும் சத்துருக்கள் அவரை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். நாள்தோறும் அவரை கைகளால் அடிக்கவில்லை, துன்புறுத்தவில்லை, வார்த்தைகளை பாவித்து அவரை துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். வார்த்தைகளை பாவித்து நாங்கள் ஒருவரை துண்டு துண்டாக வெட்டலாம். வார்த்தைகளின் வல்லமை. இங்கே இந்த தேவ மனிதன் சொல்றார், ஐயோ, எனக்கு இந்த வேதனை முழு நாளும் நீடிக்கின்றது. சத்துருக்கள் மூலமாக வரும் வேதனை. அவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள். அதனால் இது பாபிலோனிய எதிரிகளாக இருக்கலாம். உண்ட தேவன் எங்க? நீ இவ்வளவு ஜெபித்தும் என்ன நடந்திருக்கு? எருசலேமுக்கு என்ன நடந்திருக்கு என்றெல்லாம் அவரை கேலி செய்திருப்பார்கள். நிந்தை. மூர்க்க வெறி என்றால் பயங்கர கோபம். அவருக்கு விரோதமாக பயங்கர கோபமாயிருந்தார்கள். இந்த தேவ மனிதன் இந்த அந்நிய நாட்டில் தன் தேவனை குறித்து எடுத்து சொல்ல முயற்சி எடுத்திருக்கலாம். அதை இந்த சத்துருக்கள் கேட்டு மிகவும் கோபம் அடைந்து அவருக்கு விரோதமாக சாபம் இடுகிறார்கள். பாபிலோனிய எதிரி என்று சொன்னால், பாபிலோனியர்களுக்கு தங்களுடைய சொந்த போலி தெய்வங்கள் இருந்தது. அந்த தெய்வங்களின் பெயர்களால் இந்த தேவ மனிதனை நிந்தனை செய்து அவருக்கு சாபம் இடுகிறார்கள். அது 8ஆம் காரியம். 7ஆம் காரியம், என் சத்துருக்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதில் 8வது, என் தனிமை, என் துயரம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது நாங்கள் ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்று எங்களை படைத்தார். நாங்கள் மற்ற மனிதர்களோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். நாங்கள் தனிமையில் இயங்க முடியாது, செயல்பட முடியாது. மிகவும் அழகாக 3 பறவைகளை பாவித்து தன் தனிமையை
துயரத்தை எடுத்து சொல்ல போகிறார். முதலாம் பறவை நாரை. நாரை ஆங்கிலத்தில் பெலிக்கன் என்று சொல்வார்கள். இந்த நாரை ஒரு துயர பறவை. அது துயரப்படும் பொழுது ஒரு இடத்தில் அப்படியே நின்று கொண்டு தன்னுடைய அந்த நீண்ட பீக் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில் அதை தான் மார்பின் மேல் வைத்து அசையாது ஒரு செயலற்ற நிலைமையில் காணப்படும். சோ அந்த நாரை, அந்த பெலிக்கனை இந்த தேவ மனிதன் பார்த்து, இதுதான் என்னுடைய நிலைமை என்று எடுத்து சொல்றார். நான் சரியா துயரப்படுகிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை சுற்றி எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசுவதற்கு யாருமே இல்லை. இரண்டாவதாக அவர் பாவிக்கும் பறவை ஆந்தை. அதுவும் வனாந்திரத்தில் பாழாகின இடங்களில் இருக்கும் ஆந்தை. இது எங்களுடைய வீடுகளுக்கு வரும் ஆந்தை அல்ல. இந்த ஆந்தை இரவு நேரத்தில் தான் செயல்படும். இந்த ஆந்தைக்கு தனிமையில் இருக்கத்தான் விருப்பம். சோ தேவ மனிதன் என்ன சொல்றார்? என்னுடைய நிலைமை ஒரு இருண்ட நிலைமை, வெளிச்சமே இல்லாத நிலைமை. ஒரு பாழாக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு ஆந்தை எப்படி தனிமையில் இருக்குமோ, இருளை நேசித்து, அதே போல் நான் காணப்படுகிறேன். எருசலேம் பாழாக்கப்பட்டுள்ளது. என்னுடைய சொந்த தனிப்பட்ட வீடு அழிக்கப்பட்டது. நான் இப்பொழுது இந்த ஆந்தையை போல் தனிமையாக காணப்படுகிறேன், துயரத்தில் காணப்படுகிறேன். மூன்றாவதாக அவர் பாவிக்கும் பறவை சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியை மிக எளிதில் நாங்கள் காணலாம், அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இது ஒரு பிரபல குருவி, எங்கள் வீடுகளுக்கெல்லாம் வரும். ஆனால் ஒரு சிட்டுக்குருவி தன் தோழன் தோழியை இழந்தால் இந்த சிட்டுக்குருவி தனிமையாக கூரையின் மேல் உட்கார்ந்து துயர சத்தங்களை செய்ய ஆரம்பிக்கும். சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? தேவ மனிதன் என்ன சொல்றார்? தன் தோழனை இழந்த சிட்டுக்குருவியை போல் நான் அந்த வீட்டு கூரையின் மேல் தனிமையாக காணப்படுகிறேன். என்னுடைய வாயில் இருந்து வரும் குரல்கள் எல்லாம் துயர குரல்கள், கண்ணீர் அஞ்சலிகள், துயர சத்தங்கள், தனிமையை நேசிக்கும் பறவைகள். எவ்வளவு திறமையாக இயற்கையை பார்த்து, இயற்கையை பிரயோகித்து தன் நிலைமையை எடுத்து கூறுகிறார். என் தனிமை, என் துயரம். இதே போல்தான் சங்கீதம் 31 சங்கீதக்காரன் அங்கே என்ன சொல்றார்? நான் உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரம் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. அதில் நாங்கள் தண்ணீரை வைக்க முடியாது, அதன் மூலம் அதை வைத்து நாங்கள் சமையல் செய்ய முடியாது. நான் ஒரு உடைந்த பாத்திரம், பிரயோஜனமற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன். இந்த 4 வைத்தே நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கத்தை கொடுக்கலாம். என்னுடைய நிலைமை, நான் ஒரு நாரை, நான் ஒரு ஆந்தை, நான் ஒரு சிட்டுக்குருவி, நான் ஒரு உடைந்த பாத்திரம். துயரத்தை, தனிமையை எடுத்து காண்பிப்பதற்காக பாவிக்கப்படும் 4 வரைபடங்கள். 9வதாக இந்த தேவ மனிதன் தன்னை குறித்து என்ன சொல்றார்? 7ஆம் வசனத்தில், என் தூக்கமின்மை, என்னால் தூங்க முடியாது. தூக்கம் வர இல்லை. தூக்க மாத்திரைகள் எடுத்தாலும் தூக்கம் வருதில்லை. ஒரு பக்கத்தில் உணவு உட்கொள்ள ஒரு அருவருப்பு, மற்ற பக்கத்தில் தூக்கம் இல்லை. இதையெல்லாம் நீங்க ஒன்றாக போட்டால் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இந்த தேவ மனிதன் காணப்படுகிறார். அருமையானவர்களே, இதனால் தான் வேதத்தில் இப்படிப்பட்ட சங்கீதங்கள் இருக்கு.
நாங்களும் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள் தள்ளப்பட போகிறோம். அதை எங்களால் மறுதளிக்க முடியாது. எங்களுக்கு இந்த போலி விசுவாசம் அவசியம் இல்லை. போலி உபதேசங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் அவசியம். சங்கீதம் 102. இதுதான் எங்களுடைய உண்மையான நிலைமை. என் தூக்கமின்மை. நான் பொதுவாக மக்களிடம் கேட்கும் ஒரு கேள்வி அதுதான், நீங்க நல்லா நித்திரை செய்தீங்களா? அந்த பதிலை வைத்து நாங்கள் சில காரியங்களை சொல்ல முடியும் அந்த நபரை குறித்து. 10வது தேவ மனிதன் தன்னை குறித்து என்ன சொல்றார்? என் உணவு என் பானம். 10ஆம் வசனத்துல சொல்றார், ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து. என்னுடைய உணவு சாம்பல். சாம்பல் தான் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு திருப்தியை கொடுக்குது. அப்பம் அல்ல, சாம்பலை சாப்பிடுகிறேன். என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். பானம் என்று சொன்னால் அவர் தண்ணீர் குடிச்சிருக்கலாம், இல்லாவிட்டால் திராட்சை ரசம் இருந்திருந்தால் அதை குடித்திருக்கலாம். ஆனால் அதோடு அவருடைய கண்ணீர் ஒன்று சேர்க்கப்படுகிறது. கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டி கொண்டிருக்கிறது. மழை வரும் பொழுது எப்படி மழை கொட்டி கொண்டே இருக்குமோ அதே போல் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. அது அந்த தண்ணீர் பானத்தோடையோ திராட்சை ரச பானத்தோடையோ கலந்து அதைத்தான் அவர் குடிக்கிறார். என் உணவு சாம்பல், என் பானம் என் கண்ணீரோடு கலக்கப்பட்ட தண்ணீர். 11ஆம் காரியம் தேவ மனிதன் தன்னை குறித்து என்ன சொல்றார்? 23ஆம் வசனத்தில், என் பெலன் ஒடுக்கப்பட்டது. என் பெலன், எனக்கு நடுவயது, நான் சரீரத்தில் திறமையாக பெலனோடு சக்தியோடு நான் செயல்பட வேண்டிய ஒருவன். ஆனால் துயரத்தின் காரணமாக, வியாதியின் காரணமாக என் பெலனை நான் இழந்து விட்டேன். அது எவ்வளவு உண்மை! வியாதி வந்தால் நாங்கள் கட்டிலில் படுத்திருப்போம், ஒரு பெலனில்லாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். மற்றவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் தான் எங்களை தூக்கணும். அவர்கள் தான் எங்களை கழுவ வேண்டும். அவர்கள் தான் எங்களை கழிவறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். எல்லாம் மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எனக்காக. என் பெலன் ஒடுக்கப்பட்டது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 12வது இந்த தேவ மனிதன் ஜெபிக்கிறார். துயரத்தின் மத்தியில், காய்ச்சலின் மத்தியில், வியாதியின் மத்தியில் ஜெபிக்கிறார். 12வதாக என்ன சொல்றார்? என் விண்ணப்பம், என் கூப்பிடுதல். ஆண்டவரை நோக்கி இந்த ஒரே ஒரு காரியத்தை தான் அவரால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சங்கீதம் 102 முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். தேவ மனிதனால் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஜெபிப்பது. அதை அவர் செய்தார். பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில சத்தியங்கள். செவி கொடுக்கும் தேவன். எந்த நேரமும் நாங்கள் ஜெபித்தால் அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். இந்த தேவன் தீவிரமாக செயல்படும் தேவன். காலதாமதம் சில சமயங்களில் ஏற்படலாம், ஆனால் சரியான நேரம் வந்ததும் அவர் தீவிரமாக செயல்பட போகிறார். 3வதாக தேவ முகத்தை குறித்து சொல்றார். தேவ முகம் என் மேல் பிரகாசிக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவ தயவு என் மேல் பிரகாசிக்க வேண்டும். The favor of God must be upon me.
God's face must shine upon me. தேவ முகம் என்மேல் பிரகாசிக்க வேண்டும். 4ஆம் வசனத்தில் சொல்றார், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். அதிலிருந்து தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது, இவருக்கு நடுவயது, கிட்டத்தட்ட 35 வயதாய் இருக்க வேண்டும். 35 வயதாய் இருக்க வேண்டும். இன்னும் எவ்வளவோ காலம் உயிர் வாழ வேண்டிய ஒரு தேவ மனிதன். நடுவயதில் வியாதியால் தாக்கப்பட்டு, துயரத்தால் தாக்கப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். மரண வாசலில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், என் இறுதி மூச்சை எடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அவருக்கு ஜெபிப்பதற்கு கொஞ்சம் பெலன் வந்தது. இவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். எனக்கு செவி கொடுத்தருளும் ஆண்டவரே, தீவிரமாக எனக்காக செயல்படும், உம்முடைய முகம் என்மேல் பிரகாசிக்க வேண்டும், இன்னும் கொஞ்ச காலம் வாழ்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். யோப் 17:1 இதை நாங்கள் வாசிக்கிறோம். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேதக்குழி எனக்காக ஆயத்தமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசிக்க எங்களுக்கு மனதே வராது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எந்த போதகரும் ஒரு பிரசங்கமாக எடுத்து சொல்ல மாட்டார். பொதுவாக எங்களுடைய போதகர்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு செழிப்பு காலம் வரும், கண்ணீர் எல்லாம் இனி வராது என்றெல்லாம் எடுத்து சொல்வாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து சொல்வாங்களா? இல்ல. யோபு 17:1 3 காரியங்களை பாருங்கள், செயல்வினைகள். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது, பிரேதக்குழி தோண்டப்பட்டது, என்னை அங்கே புதைக்க போகிறார்கள். சங்கீதம் 55:4 என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது. எவ்வளவு நேர்மையாக யோபுவும் சங்கீதக்காரர்களும் தங்களுடைய நிலைமையை வெளியரங்கமாக எங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட பாஷையை பாவிக்கிறது? ஏன்? ஏனென்றால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த பாஷையை நாங்கள் பாவிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட பாஷையை நாங்கள் பாவிக்க முன் வந்தால் எங்களை நிப்பாட்டுவார்கள். அப்படி பேசாத, இது விசுவாச பாஷை இல்லை என்று எங்களை அதட்டுவாங்க. இது தேவ மனிதர்கள் செய்யும் ஜெபங்கள், அருமையானவர்களே. தேவ மனிதர்கள், அது எங்களுக்கு எழுத்தாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? எங்கள் பிரயோஜனத்துக்காக. நாங்களும் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள் தள்ளப்படும் பொழுது நாங்கள் நேர்மையாக பேச வேண்டும். பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது என்று யோபு சொல்றார். மரணத்திகில் என்மேல் விழுந்தது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். சங்கீதம் 55. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அது தேவ மனிதனுடைய வேதனை. இப்பொழுது 2ஆம் முக்கிய தலைப்பு, தேவ மனிதனின் தேவன். சூழ்நிலைகளிலிருந்து தேவ மனிதன் தன் தேவனை நோக்கி பார்க்க போகிறார். தன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு விபரித்து சொல்ல போகிறார். 1ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் முதலாம் காரியம் தேவ கோபாக்கினை. நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆசீர்வதிக்கும் தேவன் என்று எவ்வளவு சுலபமாக சொல்லிவிடுகிறோம். எங்கள் தேவன் எங்களை தண்டிக்கும் தேவன், தேவ கோபாக்கினை இருக்கின்றது என்று சொல்ல எவ்வளவு தயங்குகிறோம்.
ஆசீர்வாதம் சுலபமாக எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை தேவ கோபாக்கினை வாயிலிருந்து வெளிவர எங்களுக்கு இடம் கொடுக்காது. ஆனால் அதுதான் யதார்த்தம். தேவ கோபாக்கினை. தேவன் என்னை உயர தூக்கினார், என்னை கீழே தள்ளி விடுவதற்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு பாவித்தால் உங்களுக்கு பிரசங்க மேடை கொடுக்கப்படாது. இதற்கு பிறகு எங்களை தாழ்த்தும் தேவன். யோபு 30:22 யோபு அதே வார்த்தைகளை பேசுகிறார். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்க விட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறார். நீங்க மிகவும் ஆச்சரியப்படுவீங்க. யோபு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் யோபு பக்தன் கூறும் வார்த்தைகள். அதனால் தான் நாங்கள் பொதுவாக யோபு புத்தகத்தை வாசிக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதை வாசித்தால் நாங்கள் எங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை கண்டுகொள்ள போகிறோம். ஏன் வாசிப்பான்? நீர் என்னை தூக்கி காற்றிலே பறக்க விட்டு, லைக் அ கைட், என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். தேவ பயம். இரண்டாவதாக தேவ மனிதன் தன் தேவனை குறித்து என்ன சொல்றார்? தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். இது ஒரு மிக அருமையான சுவையான சத்தியம். 4 முறை இந்த ஒரு சங்கீதத்தில் தேவன் நித்தியமாக இருக்கிறார் என்ற சத்தியம் உச்சரிக்கப்படுகிறது. God is eternal, God is unchanging. நாங்கள் மிகப்பெரிய சோதனைகளுக்கூடாக கடந்து செல்லும் பொழுது இந்த சத்தியம் எங்களை தாங்கும். இந்த சத்தியம் எங்களை ஆறுதல் படுத்தும். என் தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் அழிந்து போக மாட்டார். அவர் இல்லாமல் போக மாட்டார். அதை திரும்ப திரும்ப சங்கீதக்காரன், தேவ மனிதன் தனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். God is eternal, God is unchanging, God is eternal, God is unchanging. மூன்றாவதாக 12ஆம் வசனத்தில் தேவ மனிதன் சொல்றார், தேவனுடைய கீர்த்தி நிலைத்திருக்கும். தேவனை குறித்து யாரும் குறை சொல்ல முடியாது. தேவனுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை கொண்டு வர முடியாது. தேவனுடைய கீர்த்தி நிலைத்திருக்கும். நான் இன்று காலையில் ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் கொடுத்தேன் ஒரு சபையில். அப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், என்னுடைய சரீரத்தில் தாங்க முடியாத வேதனை. நான் எப்படித்தான் சர்ச்சுக்கு வாரேன் என்று கூட என்னால் கூட சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு என்னுடைய சரீரத்தில் வேதனை, பயங்கர வேதனை, வலி. எவ்வளவு மருந்து எடுத்தாலும் அது நீங்காது. அந்த வலி அப்படியே கிடக்கு. பட் காட் இஸ் குட். ஆனால் ஆண்டவர் நல்லவர் என்று ஒரு சந்தோஷமான முகத்தோடு அந்த அருமையான சத்தியத்தை மாபெரும் வேதனையின் மத்தியில் எடுத்து சொன்னார். என் உள்ளம் பெரிய விதத்தில் தொடப்பட்டது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். எங்களுக்கு முன்பாக ஒரு பாடகர் வந்து கை தட்டி காட் இஸ் குட் என்று சொல்றது சுலபம். மிக பெரிய வேதனையின் மத்தியில் தாங்க முடியாத வலி, வீட்டில் கட்டிலில் படித்திருக்க வேண்டிய சகோதரி தேவாலயத்துக்கு வந்து வேதனை இருக்கு என்று மறுதளிக்கவில்லை. இருக்கு, ஆனால் ஆண்டவர் நல்லவர். அதைத்தான் தேவ மனிதன் இங்கே சொல்கிறார். தேவனுடைய கீர்த்தி நிலைத்திருக்கும். அந்த கீர்த்தியின் ஒரு பகுதி தான் அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். பிறகு 4ஆவதாக தேவ செயல்களை எடுத்து சொல்ல போகிறார். தேவனுடைய செயல்கள் 19ஆம் வசனத்தில், கர்த்தர்
கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். தன்னுடைய பெருமூச்சை குறித்து ஏற்கனவே கதைத்தார், ஞாபகம் இருக்கா? பெருமூச்சு. நான் என்னுடைய தோலும் எலும்பும் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கு, பெருமூச்சு. இப்ப இங்கே சொல்றார், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். கட்டுண்டவர்கள் என்று சொன்னால் சிறையில் இருப்பவர்கள். அது ஒரு பாவ சிறையாக இருக்கலாம், வியாதி சிறையாக இருக்கலாம், கடன் சிறையாக இருக்கலாம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். இது தேவ மனிதருக்கு நன்றாக தெரியும். பாபிலோனியர்கள் எருசலேமை கைப்பற்றியதும் அநேகரை கொலை செய்தார்கள், சிலரை நாடு கடத்தினார்கள். கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் தெருவில் காணப்பட்டது. அதை மனதில் வைத்து தேவ மனிதன் சொல்றார், கட்டுண்டவர்கள் கைதியலாக பபிலோனிய நாட்டுக்கு எடுத்து செல்லப்பட போகிறவர்கள். அதில் ஒருவர் தான் இந்த தேவ மனிதன். கைகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர்கள் இப்பொழுது இந்த நீண்ட தூரமாக நடக்க போகிறார்கள். அந்த பிரயாணத்திலேயே அநேகர் செத்திருப்பாங்க. அந்த கட்டுண்டவர்கள், கைதியலாக எடுத்து செல்லப்படுகிறவர்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறார். லேபர் பிரீதிங், அதை ஆண்டவர் கேட்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை, பாபிலோனியர்கள் விருப்பப்பட்டால் இவனை இன்னைக்கு கொலை செய்வோம் என்று சொல்லலாம். அப்படி கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும் வல்லமை என் தேவனுக்கு இருக்கு. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். தேவனுடைய அவதானிப்பு 20ஆம் வசனத்தில், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்தும் பூமியின் மேல் கண்ணோக்கமானவர். ஐயோ, ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார், ஆண்டவர் எங்கே இருக்கிறார், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது என்றெல்லாம் இந்த மக்கள் கேள்வி கேட்டாங்க. அதற்கு பதிலாக இந்த தேவ மனிதன் கொடுக்கும் பதில், தேவன் பரலோகத்திலிருந்து எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கும் அதி உயர்வான பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் எங்களை அவதானிக்கிறார். ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடி, அதற்கு நாங்கள் பாத்திரர். நாங்கள் முட்டாள்தனமாக ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டோம். எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அதற்கு நாங்கள் செவி கொடுக்காமல் அந்த ஊழியக்காரனையும் நாங்கள் துன்புறுத்தி, இப்பொழுது எங்களுக்கு வரும் விளைவு, we deserve it. இந்த விளைவு எங்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டியது. ஆனால் அதே சமயம் ஆண்டவர் எங்களை மறக்கவில்லை. அந்த உயர் வானத்திலிருந்து ஆண்டவர் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். 6வதாக தேவ மனிதன் சொல்றார் 25ஆம் வசனத்தில், அவர் சிருஷ்டிகர், அவருக்கு வல்லமை இருக்கு. இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவன், அவருக்கு வேண்டுமென்று ஒரு நொடியில் எங்களை விடுதலை செய்ய முடியும். ஆனால் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக 70 வருஷ காலமாக பாபிலோனில் நாங்கள் கைதியலாக இருக்க வேண்டும். நாங்கள் பெரும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்படும். அவர் சிருஷ்டிகர்த்தர், அவருக்கு அந்த வல்லமை இருக்கு. 7வது 27ஆம் வசனத்தின்படி, அவர் ஒருபோதும் மாறாத தேவன். அவருடைய நோக்கங்கள் ஒருபோதும் மாறாது. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அவருடைய கிருபைகள், இரக்கங்கள் ஒருபோதும் மாறாது என்று அவர் உறுதி வார்த்தைகளை பேசுகிறார் தனக்காக. 8வதாக தேவனுடைய அடியார்கள் என்று எடுத்து சொல்றார். தேவனுக்கு சொந்தமான ஊழியக்காரர்கள். 2 முறை அதை எடுத்து சொல்றார். 14:28. பாபிலோனிய தேசத்தில் கூட
ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் மக்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஆண்டவர் மறக்கவில்லை. அந்த கஷ்ட காலத்தில் கூட தேவ குரல் கேட்கப்பட்டது, தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக. நாங்களும் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய நெருக்கடி காலத்தில் கூட நாங்கள் தேவனுடைய அடியார்கள். நாங்கள் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்துவிடக் கூடாது. எவ்வளவுதான் நாங்கள் நாடு கடத்தப்பட்டாலும், எவ்வளவுதான் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும், எவ்வளவுதான் நாங்கள் நிந்தைகளை அனுபவித்தாலும், எவ்வளவுதான் வியாதிப்பட்டாலும், எவ்வளவுதான் பண நெருக்கடி ஏற்பட்டாலும், நாங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். எங்கள் ஆண்டவரை குறித்து நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். நாங்களே முறுமுறுக்க ஆரம்பித்தால் அப்ப எங்கட சாட்சி எங்க போகும்? அது 8வது, தேவனுடைய அடியார்கள். இப்பொழுது இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். தேவ மனிதன் தன் தேவனை அடையாளம் கண்டு கொண்டு விபரித்த பிறகு மிகவும் ஆச்சரியமாக 3ஆம் தலைப்பு, தேவ மனிதனின் பாசம் வாஞ்சை. The desires of this man of God. அந்த பாசம் வாஞ்சை அவனை விட்டு நீங்கவில்லை. ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் அந்த பாசம் வாஞ்சை சீயோனை தழுவிய பாசம் வாஞ்சை. இன்றைய மொழியில் சொல்ல போனால் சபையை குறித்து தேவ மனிதன் வைத்திருந்த வாஞ்சை, ஆர்வம், பாசம். சியோன் என்ற வார்த்தை திரும்ப 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 இந்த சங்கீதத்தில் பாவிக்கப்படுகிறது. This man of God was obsessed with Zion. He was obsessed with Jerusalem. இந்த சியோனை குறித்து, இந்த வாஞ்சையை குறித்து நாங்கள் என்ன சொல்லலாம்? முதலாவது, சியோனுக்கு தேவன் இறங்குவார். 13ஆம் வசனம். நாங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறோம், அது உண்மை. தேவாலயம் அழிக்கப்பட்டது, அது உண்மை. நாடு கடத்தப்பட்டோம், அது உண்மை. ஆனால் எங்கள் தேவன் தம்முடைய சரியான நேரத்தில் சியோனுக்கு இறங்குவார். He will show mercy. இரக்கம் காண்பிப்பார். 2வது, சியோனுக்கு உதவி செய்வார். அதே 13ஆம் வசனம். எங்கள் தேவன் சியோனுக்கு உதவி செய்வார். அந்த சிவப்பு நிறத்தில் 13ஆம் வசனத்தில் போடப்பட்டுள்ள வார்த்தைகளை கவனமாக பாருங்கள். உதவி செய்வதற்கான குறித்த நேரம் வந்து விட்டது என்று இந்த தேவ மனிதன் ஆண்டவரை ஞாபகப்படுத்துகிறார். இந்த சிறை காலம் 70 வருஷங்கள். அந்த 70 வருஷங்கள் நெருங்கி விட்டது என்று ஏதோ ஒரு விதத்தில் தேவ மனிதன் அறிந்து உணர்ந்து அதை மையமாக வைத்து அவர் உறுதி வார்த்தைகளை சொல்றார். தேவன் உதவி செய்வார். உதவி செய்வதற்கான குறித்த நேரம் நெருங்கி விட்டது. அருமையானவர்களே, எனக்கு செவி கொடுக்கும் அருமையானவர்களே, உங்களுக்கு நான் கொடுக்கும் ஆறுதல் வார்த்தைகள் அந்த வார்த்தை தான். நீங்கள் ஒரு பெரிய நெருக்கடியில் இப்பொழுது காணப்படலாம், பெரிய கஷ்டத்தில் நீங்கள் காணப்படலாம். இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கான குறித்த நேரம் நெருங்கி விட்டது. டோன்ட் கிவ் அப். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். சங்கீதம் 119 126ஆம் வசனத்தில் இதே வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள், அதாவது தேவ மக்கள், உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறின பொழுதிலும் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. இந்த 2ஐயும் நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். உதவி செய்வதற்கான குறித்த நேரம் வந்துவிட்டது.
நீதியை சரி கட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த ரெண்டையும் வைத்து எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கலாம். மூன்றாவது, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள் பாருங்கள். 14ஆம் வசனத்தில் சியோனின் கற்களை நேசித்தார் இந்த தேவ மனிதன். அவருக்கு புகைப்படம் எடுக்கக்கூடிய வசதி இருந்திருந்தால் சியோனின் கற்களை புகைப்படமாக எடுத்து வைத்திருப்பார். அந்த புகைப்படத்துக்கு அவர் முத்தம் கொடுத்திருப்பார். அந்த கற்களுக்கு முத்தம் கொடுத்திருப்பார். அவ்வளவாக அவர் சியோனை நேசித்தார். சியோனின் கற்களை தேவ மனிதன் நேசித்தார். நான்காவது, இது அதற்கு மேலான ஆச்சரியம். பாருங்கள், நான்காவது, சியோனின் புழுதி மேல் அனுதாபம் கொண்டார். புழுதி, தூசி, எருசலேம் தெருவில் காணப்பட்ட தூசியை நேசித்தார் தேவ மனிதன். இப்படிப்பட்ட பாஷையை நாங்க இன்று பாவிக்கிறது இல்லை. நாங்க கல்லுக்கு முத்தம் கொடுக்கிறோமா? நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, அந்த சர்ச் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அந்த கற்களை பார்த்து நீங்கள் அதை தடவி அதுக்கு முத்தம் கொடுத்து, இல்லை, நாங்க அதை செய்யறது இல்லை. சர்ச் இருக்கும் நிலத்தில் இருக்கும் புழுதியை நாங்கள் தொட்டு அதன் மேல் நாங்கள் அனுதாபம் கொள்றதில்லை. நாங்கள் அந்த ஆலயத்தை துப்புரவாக வைத்திருப்போம், அது சரி. ஆனால் கற்களுக்கு முத்தம் கொடுக்கிறது, அந்த அந்த புழுதியை நாங்கள் நேசிப்பது, இது அவருடைய வாஞ்சையை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றது. வாஞ்சை. ஐந்தாவது, திரும்பவும் உறுதி வார்த்தைகளை பேசுகிறார் 16ஆம் வசனத்தில். சியோனை திரும்பவும் தேவன் கட்டியெழுப்புவார். எங்கள் நகரம் விநாசமாக்கப்பட்டது, பாழாக்கப்பட்டது, சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது, தேவாலயம் எரிக்கப்பட்டது. ஆனால் தேவன் திரும்பவும் சியோனை கட்டி எழுப்புவார். எப்படி கட்டி எழுப்பினார்? நெகேமியா போன்ற ஊழியக்காரர்களை பாவித்து கட்டி எழுப்பினார் சியோனை திரும்பவும், எவ்வளவோ எதிர்ப்புகளின் மத்தியில். சங்கீதம் 51 தாவீது பாவம் செய்து மனம் திரும்பின பிறகு தாவீதும் சியோனை மிகவும் நேசித்தார். பாருங்கள் அவர் சொல்லும் வார்த்தைகள். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அதே பாஷை, அதே பாஷை. சியோனை உமது பிரியத்தின்படி, ஐயோ ஆண்டவரே, நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் எங்களுடைய பாதுகாப்பு, அதுதான் எங்களுடைய அடையாளத்தை எடுத்து காண்பிக்கும். அந்த சுவர்கள், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதற்கான அடையாளம் சுவர்கள். அந்த சுவர்கள், அந்த மதில்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். ஆறாவது, சியோனில் தேவ மகிமை திரும்பவும் பிரகாசிக்கும். 16ஆம் வசனம். நாங்கள் மிகவும் நிந்திக்கப்பட்டோம், தேவ மகிமை எங்களை விட்டு அகன்று போயிற்று. எசேக்கியேல் புத்தகத்தில் அதை வாசிக்கின்றோம். ஆனால் அந்த தேவ மகிமை திரும்பவும் பிரகாசிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது யோவான் 1:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அந்த தேவ மகிமை காணப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமின் தெருக்களில் நடந்து ஊழியம் செய்தார். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அருமை. ஏழாவது, இன்னும் படைக்கப்படாத மக்கள் தேவனை துதிக்க வேண்டும். அடுத்த சந்ததியை குறித்து சிந்தனை செய்கிறார் தேவ மனிதன். அடுத்த சந்ததி எங்கள் தேவனை மறக்காமல் அவரை அறிய வந்து அவரை துதிக்க வேண்டும். எங்கள் விசுவாசம் எங்களோடு நிற்க கூடாது, அது அடுத்த சந்ததிக்கு பரவ வேண்டும்.
தன்னுடைய கடந்த காலத்தை மாத்திரம் சிந்திக்கவில்லை, நிகழ்காலத்தை மாத்திரம் சிந்திக்கவில்லை, எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறார் தேவ மனிதன். வரப்போகிற சந்ததி இன்னும் அவர்கள் படைக்கப்பட இல்லை. அவர்கள் எங்கள் தேவனை, நான் விபரித்த தேவனை அவர்கள் துதிக்க வேண்டும். எட்டாவது, பாருங்கள் இந்த வாஞ்சை எவ்வளவாக அவர் தெளிவுபடுத்துகிறார். எதிர்காலத்து சந்ததிகள், சந்ததிகள், சந்ததி மாத்திரமல்ல சந்ததிகள் பன்மையில் சொல்லப்பட்டுள்ளது. தேவனை அறிய நான் சொல்லும் இந்த சத்தியங்கள் எல்லாம் எழுதப்பட வேண்டும், எழுத்தில் போடப்பட வேண்டும். அது ஒரு நிரந்தர பதிவாக அழிக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும். நான் நினைக்க இல்லை, இந்த தேவ மனிதன் இதை சொல்லும் பொழுது 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நீங்களும் நானும் அவர் கூறிய வார்த்தைகளை அப்படியே வாசித்து அதை தியானித்து அதை நாங்கள் எங்கள் நடைமுறை ஜீவியத்துக்கு பிரயோகிக்க போகிறோம் என்ற கனவு அந்த தேவ மனிதனுக்கு இருந்ததா என்று சொல்வது சரியான கஷ்டம். 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நீங்களும் நானும் அந்த தேவ மனிதனுடைய வாஞ்சை, ஆவல் எழுதப்பட்டபடியால், எழுதப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் அதை காத்தார். எழுதப்பட்டவைகள் அழிக்கப்படலாம். இன்றைய பகல் நேர ஆராதனையில் நான் சொன்னேன், சொலமன் ராஜா 3000 நீதிமொழிகளை எழுதினார். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நீதிமொழிகள் 900. அப்ப 2000 அழிக்கப்பட்டது. ஒரு 1000 நீதிமொழிகளை மாத்திரம்தான் ஆண்டவர் எங்களுடைய பிரயோஜனத்துக்காக he preserved it. ஆண்டவர் அதை காத்தார். அதே போல் சங்கீதம் 102 தேவ மனிதனுடைய வார்த்தைகள் அழிக்கப்படாமல் நிரந்தர பதிவாக எழுதப்பட்டது. அதனால் தான் நான் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் செய்யும் பொழுது நான் கொடுக்கும் சவால், ஐயோ எழுதுங்க ஐயா, எதையாவது எழுதுங்க, ஒரு பேனாவை எடுத்து எதையாவது எழுதுங்க. ஏன்? உங்களை அறியாமல் நீங்கள் எழுத்தில் போட்டிருக்கும் காரியங்களை இன்னும் ஒரு சந்ததி வாசித்து அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் வரப்போகிற மிகப்பெரிய தாக்கம். இதை நான் ஒரு நல்ல விதத்தில் சொல்ல போகிறேன், நல்ல பெருமை என்று சொல்லலாம். நான் புத்தகம் புத்தகம் புத்தகமாக எழுதி வைத்திருக்கும் காரியங்கள். ஏதோ ஒரு நாள் என்னுடைய கனவு, யாராவது இந்த புத்தகங்களை அழிக்காமல் அதை வாசித்து அதன் மூலமாக ஏதோ ஒரு பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கனவாக வைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, அது நனவாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். திரும்பவும் நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும் சவால், தயவு செய்து எழுத கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது சும்மா வெறும் கையோடு போய் சும்மா இப்படி உட்கார்ந்து இருக்க வேணும். தயவு செய்து அப்படி செய்ய வேணும். ஏதாவது எழுதுங்கள். நான் பிரயாணம் எடுக்கும் பொழுது எவ்வளவோ காரியங்கள் என் மனதுக்கு வரும். எங்கேயாவது வாகனம் நிற்கும் பொழுது உடனே பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிப்பேன். மனதுக்குள் வந்த காரியங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிப்பேன். அது ஒரு நிரந்தர பதிவு. எல்லாம் பைபிள்ல இருக்கு ஐயா, எல்லாம் பைபிள்ல இருக்கு. 18ஆம் வசனத்துல இருக்கு. 9வது, சீயோனில் கர்த்தருடைய நாமமும் துதியும் அறிவிக்கப்பட வேண்டும். கடைசியாக என் மனதில் எது பதிவு செய்யப்பட்டது? சீயோன் அழிக்கப்படும் பொழுது நாங்கள் எல்லாம் குளறி அழுதோம், கண்ணீர் சிந்தினோம், ஐயோ என்று நாங்கள் கதறினோம். அதே சீயோனில் இப்பொழுது சந்தோஷமாக தேவ ஜனம் ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை திரும்பவும் துதிக்க வேண்டும். 10வது, தேவ அடியார்களின் பிள்ளைகள் தேவனை மனப்பூர்வமாக பின்பற்ற வேண்டும். இப்ப பாருங்கள், இஸ் narrowing the focus.
தேவ அடியார்களின் பிள்ளைகள். இன்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போயிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கவலை. என்ற மகன் சென்று கொண்டிருந்த சபை அருமையான போதகர் அம்மா, 4 குமாரத்திகள், ஒரு குமாரத்தி கூட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அப்ப இந்த மகன் என்னிடம் வந்து கேட்டான் ஒரு நாள், அப்பா, அந்த போதகர் ஸ்டீவ் எவ்வளவு அருமையா ஊழியம் செய்கிறார், எவ்வளவு அருமையான உபதேசங்களை கொடுக்கிறார், நான் இவ்வளவோ பிரயோஜனம் பெற்றிருக்கிறேன், ஏன் அப்பா ஒரு குமாரத்தி கூட சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்க? வாட்ஸ் ராங்? என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு பெருசா தெரியாது. இங்கே இந்த தேவ மனிதன் எடுத்து சொல்றார் 28ஆம் வசனத்தில், தேவ அடியார்களின் பிள்ளைகள் வழி தவறி போகக்கூடாது. அவர்கள் மனப்பூர்வமாக தேவனை பின்பற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட வேண்டும், எவ்வளவோ ஜெபிக்க வேண்டும். 11 கர்த்தருக்கு, பாருங்கள் எவ்வளவு இந்த வட்டங்கள் பெரிதாகி கொண்டு வருது. தன்னை குறித்து ஜெபித்தார், தன்னுடைய சொந்த மக்களை குறித்து ஜெபித்தார், தேவ அடியார்களை குறித்து ஜெபித்தார், வரப்போகிற சந்ததியை பற்றி ஜெபித்தார், தேவ அடியார்களின் பிள்ளைகளை குறித்து ஜெபித்தார். இப்பொழுது பாருங்கள் 17ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு எல்லா ஜாதிகளும் ராஜாக்களும் பயப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எல்லா ஜாதிகள், எல்லா ஜனங்கள், எல்லா ராஜாக்களும் இந்த தேவனை அறிய வர வேண்டும், அவருக்கு முன்பாக அவர்கள் நடுங்க வேண்டும். This is a missionary psalm. It's a missionary psalm. தன்னோடு ஆரம்பித்து எங்கே முடிவடைகிறது? முழு உலகம், எல்லா ஜாதிகள், எல்லா ராஜாக்கள். இந்த தேவ மனிதன் நன்றாக வேதத்தை அறிந்திருந்த ஒரு தேவ மனிதன், நன்றாக தேவ மனதை அறிந்திருந்த தேவ மனிதன். இந்த பெரிய நெருக்கடியின் மத்தியிலும் தேவன் உலகத்துக்காக வைத்திருக்கும் நோக்கத்தை அவர் மறக்கவில்லை. அதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். 21ஆம் நூற்றாண்டில் வாழும் எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். எல்லா ஜாதிகளும், எல்லா ராஜாக்களும் இந்த தேவனை அறிய வர வேண்டும். இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்கா கிருஷாந்தன்? ஓகே, இன்னும் 2 இதோட நிப்பாட்டுவோம். 12 இது இந்த தேவ மனிதனுக்கு அப்பால் பட்ட யாரோ எழுதியது. சங்கீதம் 137. சியோனின் பாடல்களை பாடுங்கள். இதெல்லாம் சியோனோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் பாபிலோனியர்கள், அங்கே பாபிலோன் தேசத்தில் எங்கள் சியோன் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள சத்தத்தையும் விரும்பி சியோன் பாடல்களை மிகவும் நேசித்தார்கள் பாபிலோனியர்கள். சியோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஆச்சரியம்! பாபிலோன் தேசத்தில் மிகப்பெரிய எதிரி பாபிலோனிய இராணுவம், பாபிலோனிய மக்கள் இந்த தேவஜனத்தை பார்த்து, சிறைப்பிடிக்கப்பட்ட தேவஜனத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? உங்களுடைய ஒரு துதி பாட்டு பாடுங்க, உங்களுடைய பாட்டு புத்தகத்தை திறந்து இயேசு போதுமே என்ற பாட்டை பாடுங்க, திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாட்டை பாடுங்க. ஆனால் மக்கள் கொடுத்த துன்பமான பதில் என்ன? ஐயோ, சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த நாட்டில் எப்படி நாங்கள் எங்கள் தேவனை குறித்து பாடலாம் என்று சொல்லி வாய் பூட்டப்பட்டது. ஒரு மிக பெரிய சந்தர்ப்பத்தை இழந்தார்கள், தங்கள் தேவனை குறித்து பாட்டின் மூலமாக சாட்சி கொடுப்பது. சியோன் பாடல்களை பாடுங்கள். 13வது
இது தாவீதின் அருமையான வார்த்தைகள். சங்கீதம் 137 தாவீது இதை எழுதவில்லை, ஆனால் எழுதியவருடைய வாஞ்சை, நான் எருசலேமை ஒருபோதும் மறக்க மாட்டேன். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், நான் எருசலேமை மறந்தால் நான் இனி தொழில் செய்து பிரயோஜனம் இல்லை, பணம் சம்பாதித்து பிரயோஜனம் இல்லை. 6ஆம் வசனம், நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. எருசலேம் என்னுடைய தலை சிறந்த உயர்வான சந்தோஷமாக காணப்படாவிட்டால் நான் பேசக்கூடிய திறமையை நான் இழக்க வேண்டும். 2 திறமைகளை இழக்க வேண்டும் என்று சொல்றார். ஒன்று, தொழில் செய்யும் திறமைகள், அதை நான் இழக்க வேண்டும், சியோனை நான் மறந்து விட்டால். 2வது, பாட்டு பாடும் திறமை. யூத மக்கள், தேவ மக்கள் நன்றாக பாடுவார்கள். அந்த பாட்டு பாடும் திறமையை நாங்கள் இழந்துவிட வேண்டும். தொழில் செய்யும் திறமை, பாட்டு பாடும் திறமை, 2ஐயும் நான் இழக்க வேண்டும், நான் எருசலேமை மறந்தால். அதனால் தான் நாங்கள் இன்று எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். எருசலேம் திரும்பவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும், ஒரு தேவ நகரமாக. அதை குறித்து நான் உங்களுக்கு 10 காரியங்களை எடுத்து சொன்னேன் ஒரு முந்திய பாடத்தில். மறந்து விட்டீர்களோ தெரியாது. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஸ்லைட் இல்லைண்டு. நாங்கள் ஜெபிப்போம். ஜெபித்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம், கேள்விகள் இல்லாவிட்டால் கருத்துக்களை தெரிவிக்க. எவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம் ஆண்டவரே! மிக பெரிய வேதனையில் இருந்த ஒரு தேவ மனிதன் தன் உள்ளத்தை திறந்து, மனதை திறந்து 21ஆம் நூற்றாண்டில் வாழும் எங்களுக்கு எடுத்து சொல்லும் சத்தியங்கள். அவருடைய வாஞ்சிகள் எல்லாம் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தபடியால் இன்று நாங்கள் அதை கற்றுக்கொண்டோம். இன்று நாங்கள் எந்த நெருக்கடியில் இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களை கவனிக்கிறார், எங்களுக்கு செவி கொடுப்பார், எங்களுக்காக செயல்படுவார். அதை நாங்கள் மறந்து விடாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். எருசலேம் ஒரு தேவ நகரமாக, பரிசுத்த நகரமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார், ஆசீர்வதியும் பிளப்படும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.